நீங்கள் ஓரேபுக்கு வந்திருக்கிறீர்களா? Dear beloved, have you come to Mount Horeb? உங்களுடைய வாழ்க்கையிலே ஓரேப் என்கிற அந்த தேவ பர்வதம் என்கிற அந்த தன்மைக்கு நீங்கள் கொண்டு வரப்பட்டு விட்டீர்களா? Shall we read from 2 Corinthians chapter 4, read verses 17 and 18. இரண்டாம் கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் 18ஆம் வசனங்களை வாசிப்போம். மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமை உண்டாக்குகிறது. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். For a light affliction which is but for a moment worketh for us a far more exceeding and eternal weight of glory, while we look not at the things which are seen, but at the things which are not seen. For the things which are seen are temporal, but the things which are not seen are eternal. Why do we have to suffer? ஏன் நாம் பாடுபட வேண்டும்? It is under this topic that we have been considering certain truths and realities in these days. இந்த நாட்களிலே இந்த தலைப்பின் கீழாக பல சத்தியங்களையும் பல நிஜங்களையும் நாம் படித்துக் கொண்டு வந்தோம். We have been discovering how we have to suffer. எப்படி நாம் பாடுபட வேண்டும் என்பதை குறித்தும் நாம் கண்டுபிடித்துக் கொண்டிருந்தோம். We have also been seeing how God is permitting these sufferings with some good reasons. எப்படி தேவன் ஏதோ நல்ல காரணங்களுக்காக பாடுகளை அனுமதிக்கிறார் என்பதை குறித்தும் நாம் படித்து வந்தோம். We all have our share of sufferings. We all have our crosses to carry. நாம் எல்லாருக்குமே பாடுகளில் ஒரு பங்குண்டு. நாம் எல்லாருக்குமே பாடுகளை அனுபவிக்கிறதான ஒரு முறையும் உண்டாயிருக்கிறது. Now, there are situations when God delivers us from trouble. சில சம்பவங்களில் தேவன் பிரச்சனைகளில் இருந்து நம்மை விடுவிக்கிறார். But there are some situations when God delivers us in trouble. சில சூழ்நிலைகளில் தேவன் பிரச்சனைகளிலேயே நம்மை விடுவிக்கிறார். Sometimes he keeps us away from danger. Sometimes he takes us into the danger and keeps us there. சில நேரங்களில் அவர் நம்மை ஆபத்திலிருந்து விலக்கி வைக்கிறார். சில நேரங்களில் நம்மை ஆபத்திலே வைத்து நம்மை நடத்துகிறார். He delivered Noah and his family from the water. நோவாவையும் அவன் குடும்பத்தையும் ஜலப்பிரளயத்திலிருந்து தேவன் விடுவித்தார். But he allowed Peter to fall into the water and then saved him. ஆனால் பேதுருவை தண்ணீரில் விழும்படி செய்து பின்பு அவனை மீட்டெடுத்தார். And he allowed Jonah to go underwater and remain there for some time, but kept him there also. யோனாவையோ 3 நாட்கள் தண்ணீருக்குள்ளா இருக்கும்படிக்கு அவனை தண்ணீருக்குள்ளே வைத்து பின்பு அவனை பாதுகாத்தார். So God leads different people in different ways. ஆகையினாலே தேவன் பல ஜனங்களை பலவிதமான விதத்தில் நடத்துகிறார். So we can't expect to be kept out of danger all the time. God will take us into danger sometimes. தேவன் நம்மை ஆபத்திலிருந்து விலக்கி வைத்தே இருக்க வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்க கூடாது. சில நேரங்களில் ஆபத்தினூடாயும் தேவன் நம்மை நடத்துவார். Jesus also said, Father, if it be possible, let this cup of suffering pass from me. இயேசுவும் இப்படி சொன்னார், பிதாவே இந்த பாத்திரம் நீங்க கூடுமானால் நீங்கட்டும். And at the same time Jesus said, but not my will, Father, let your will be done. அதே நேரத்தில் இயேசு சொன்னார், ஆயினும் என் சித்தப்படி அல்ல உம்முடைய சித்தப்படியே ஆக கடவது. But the will of the Father was that the Son had to drink that cup. பிதாவின் சித்தம் என்னவென்று கேட்டால் கண்டிப்பாக குமாரன் அந்த பாத்திரத்தில் பானம் பண்ணத்தான் வேண்டும். And just like Jesus drank that cup and there was no deliverance, he had to die. There will be a time at the end of our life when we'll have to drink our last cup of suffering. There is no deliverance there. We shed our blood on the ground for Jesus. பிதாவின் சித்தம் என்னவென்று கேட்டால் இயேசு அந்த பாத்திரத்தில் பானம் பண்ணி அதிலே பாடுபட்டு மரிக்க வேண்டும் என்பதே அதே வண்ணமாக நம்மையும் கூட அந்த கடைசி பாத்திரமாகிய அந்த பாடினூடாய் சென்று கடைசியாக இயேசுவின் பாத தண்டையில் நம்மை கொண்டு போகிறார். So sometimes he will deliver us from trouble, sometimes he will deliver us in trouble, but at the end of our life there will be no deliverance. சில நேரங்களில் சில சூழ்நிலைகளில் நமக்கு பிரச்சனைகளில் இருந்து விடுதலை உண்டாகும். சில நேரங்களில் நமக்கு பிரச்சனைகளிலேயே விடுதலை உண்டாகும். முடிவு என்னவென்று கேட்டால் there will be no deliverance.
விடுதலை இல்லை. That's the day of our death. அதுவே நம்முடைய மரணத்தின் நாளாயிருக்கும். When a Christian dies, he should not die an ordinary death. ஒரு கிறிஸ்தவன் மரிக்கும் பொழுது அவன் ஒரு சாதாரண மரணத்தை அடையக்கூடாது. When a Christian dies, a Christian should die in the cause of Christ. ஒரு கிறிஸ்தவன் மரிக்கும் பொழுது அவன் கிறிஸ்துவுக்காகவே மரிக்க வேண்டும். God has already decided for us not only how we should live but how we should die as well. நாம் எப்படி ஜீவிக்க வேண்டும் என்பதை மாத்திரம் தேவன் தீர்மானித்து வைத்து விடவில்லை, நாம் எப்படி ஜீவித்து மரிக்க வேண்டும் என்பதையும் அவர் தீர்மானித்து வைத்திருக்கிறார். He has not only decided how we should live, நாம் எப்படி ஜீவிக்க வேண்டும் என்று அவர் தீர்மானித்து வைத்து அது மாத்திரம் நமக்கு தீர்மானித்து வைக்கவில்லை, he already has planned how we should die also. நாம் எப்படி மரிக்க வேண்டும் என்பதையும் குறித்து அவர் ஏற்கனவே திட்டம் வகுத்து விட்டார். So our death also is part of his will. நம்முடைய மரணமும் கூட அவருடைய சித்தத்தின் ஒரு பகுதியாக இருக்கிறது. Now there is a question that some intelligent people ask about suffering. பாடுகளை குறித்து ஞானிகள் இவ்வாறு கேள்விகளை கேட்கிறார்கள். Is suffering the only method to go to heaven? பரலோகத்திற்கு செல்வதற்கு பாடுபடுதல் மாத்திரமே ஒரே வழியா? Is there no other way to go to heaven? பரலோகத்திற்கு செல்ல வேறு எந்த வழியும் இல்லையா? Is not God a God of impossibilities? தேவன் அசாத்தியமானவர்களுக்கும் தேவன் அல்லவர், தேவனானவர் அல்லவே? He can do anything, isn't it? அவரால் எல்லாம் செய்ய முடியும் அல்லவா? Why can't he devise a method without suffering so that we can all go to heaven? ஏன் பாடுகள் இல்லாதபடிக்கு நாம் எல்லாரும் பரலோகத்திற்கு செல்ல ஒரு வழியை அவர் நமக்கு கண்டுபிடிக்க கூடாது? There is one method. ஒரு வழி உண்டு. Instead of taking you and me to heaven, உங்களையும் என்னையும் அவர் பரலோகத்திற்கு செல்வதற்கு பதிலாக he can put you and me into the dustbin உங்களையும் என்னையும் தூக்கி அவர் குப்பை தொட்டியில் போட்டு விடலாமே. and make someone else just like you, replicas of you and me, and start at Eden once again and take that generation to heaven. உன்னையும் என்னையும் போலவே அதே போலவே வேறு ஒரு ஆளை உருவாக்கி அந்த ஆளை அவர் பரலோகத்திற்கு கொண்டு போகலாமே. But there will be no originality in such a method. அப்படி அவர் செய்யும் பொழுது அதிலே ஒரு நிஜமான உண்மையான அந்த உண்மை இல்லை. Not only that, Satan will exercise a victory over the fallen man in that situation. He will say, I won over the first generation. அது மாத்திரமல்ல, சாத்தான் விழுந்து போன சந்ததி மேலே அவன் உரிமை கொண்டாடி அந்த முதல் மனிதனை விழச் செய்தேன் என்று அவன் சொல்லுவான். So God does not want to replace us. He wants us fallen as we are, bad as we are, filthy as we are, and he wants to take us and make us his bride. ஆனால் தேவன் அந்த உண்மையான நம்மை விட்டுவிட விரும்பவில்லை. எவ்வளவுதான் நாம் விழுந்திருந்தாலும், எவ்வளவுதான் நாம் அழுக்கான கந்தைகளாய் இருந்தாலும் நம்மை எடுத்து மாற்றி பரலோகத்திற்கு செல்ல அவர் விரும்புகிறார். But in that transition of being children of the devil to becoming children of God, there is no other way. We have to suffer. அந்த முறையிலே பிசாசின் பிள்ளைகள் தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றப்படுகிற அந்த முறையிலே வேறு எந்த வழியும் இல்லை, மாறாக பாடுகளின் வழியே உண்டு. Now, before we go further, although we have to suffer, இன்னும் அதிகமாக நாம் காண்பதற்கு முன்பதாக நாம் பாடுபட வேண்டியதா இருந்தாலும் there is one method of reducing or minimizing our suffering. ஆனால் நம்முடைய பாடுகளை குறைக்க ஒரு வழி உண்டு. Although we are supposed to drink our cup fully, நம்முடைய பாத்திரத்தை நாமே குடிக்கத்தான் வேண்டும் என்றாலும், while we drink the cup, there is a way to drink it so that the suffering might be minimized. நாம் அந்த பாத்திரத்தில் குடிக்கும் பொழுது அதற்கு குடிக்கிற ஒரு முறைமை உண்டு. அப்படி நாம் செய்யும் பொழுது நம்முடைய பாடுகளை நாம் குறைத்துக் கொள்ளலாம். The Bible says, arm yourself with a mind of suffering just like Christ armed himself to suffer. கிறிஸ்து பாடுபடுகிற சிந்தையினாலே தன்னுடைய மனதை ஆயுதமாய் தரித்துக் கொண்டது போல நீங்களும் உங்களுடைய மனதை பாடுகளின் சிந்தையினாலே ஆயுதமாய் தரித்துக் கொள்ளுங்கள். In other words, you have to exercise your mind to yield to suffer. மற்ற வார்த்தையில் சொல்ல போனால் உங்களுடைய மனதை பாடுகளுக்கு உட்படுத்தும்படிக்கு நீங்கள் பயிற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும். In other words, when you drink that cup, don't hesitate in putting your lip into the cup. Put your lip into it, drink it fully,
as much as possible. நீங்கள் அந்த பாடுகளின் பாத்திரத்தில் பானம் பண்ணும் பொழுது உதடை வைத்து அப்படியே குடிக்காதபடிக்கு அதை மனப்பூர்வமாக முழுவதுமாக அந்த பாத்திரத்தை எடுத்து உங்கள் வாயில் வைத்து நன்றாக குடியுங்கள். What is suffering? பாடுகள் என்றால் என்ன? It is, in one word, what you don't like, that's suffering. ஒரு வார்த்தையில் சொல்ல போனால் உங்களுக்கு என்ன பிடிக்காதோ அதுதான் பாடு என்று அழைக்கப்படுகிறது. Anything that happens in our life which we don't like is suffering. நம் விரும்பாத காரியம் எதுவாகிலும் எந்த காரியமாகிலும் நம்முடைய ஜீவிதத்தில் நடக்கும் பொழுது அதை நாம் பாடுகள் என்று சொல்கிறோம். But suppose we can somehow start liking what we don't like. நாம் விரும்பாத அந்த காரியத்தை நாம் விரும்ப ஆரம்பித்து விட்டோமானால் then we won't suffer. அப்படியானால் நாம் பாடுபட வேண்டியதில்லை. So if we should start liking what we don't like, நாம் விரும்பாத அந்த காரியங்களை நாம் விரும்ப தொடங்கிவிட்டால், in other words, when suffering comes our way, don't run away, don't hesitate, don't cry, yield fully and you will see a way out to minimize the suffering. மற்ற வார்த்தைகளில் சொல்ல போனால் பாடுகள் வரும்பொழுது அதை விட்டு ஓடி போக விலகி போக முயற்சிக்காமல் மாறாக அந்த பாடுகளுக்கு நம்மை ஒப்பு கொடுத்து அதை மனப்பூர்வமாய் நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய பாடுகளை நாம் குறைக்க முடியும். I have been to the meteorological department. நான் தொழுநிலை that is the weather department. Where they measure the temperature in a day and they forecast storms and sunlight and so on. தட்பவெப்ப நிலைகளை அறியக்கூடியதான அந்த துறைக்கு நான் போயிருந்தேன். And I saw the diagram, a picture or a photograph of a storm. ஒரு பெரிதான புயலை குறித்ததான ஒரு பெரிய படத்தை நான் அங்கு கண்டேன். It was a huge cloud formation. It spanned maybe about 200-300 kilometers. அது மிகவும் பெரிதான ஒரு மேகம் மூட்டமாய் காணப்பட்டது. அது 200 அல்லது 300 கிலோமீட்டர் தூரத்திற்கு பறந்திருந்தது. The center of it was a circle, an empty space. அதற்கு நடுவிலே ஒரு வட்டமாக வெற்றிடம் காணப்பட்டது. That's called the eye of the storm. அதுதான் அந்த புயலின் கண்ணாய் இருக்கிறது. You know what is amazing about such a storm? அப்படிப்பட்டதான புயலின் ஆச்சரியம் என்னவென்றால், all around the eye there will be terrible wind. அதை அந்த கண்ணை சுற்றிலும் அந்த வட்டத்தை சுற்றிலும் மிகவும் பயங்கரமான காற்றுகள் உண்டாயிருக்கும். But in the eye of the storm there is no cloud, you can see the blue sky. You'll be right in the middle of the storm, but there'll be no wind, you can see the stars in the night. ஆனால் அந்த வெற்றிடத்தின் நடுவில் நீங்கள் வரும்பொழுது அதன் மூலமாக புயலின் அந்த கண்ணின் நடுவிற்கு நீங்கள் வரும்பொழுது அதில் மிக வெற்றிடமாய் இருக்கிறதுனாலே அதன் நடுவிலிருந்து நீங்கள் வானத்தையும் நன்றாக பார்க்க முடியும். அங்கே ஒரு காற்றும் இருக்காது. No clouds, no rain, no wind. அங்கே ஒரு மேகமும் இல்லை, மழையும் இல்லை, காற்றும் இல்லை. In the same way, in every trial, in every suffering, in every storm that blows against our life, there is a center point which when we yield to go right through the storm, you won't suffer. அதே வண்ணமாக நமக்கு வருகிறதான ஒவ்வொரு சோதனைகளின் மத்தியிலும், ஒவ்வொரு பாடுகளின் மத்தியிலும், ஒவ்வொரு புயலின் மத்தியிலும் அந்த புயலுக்கு நடுவாக இருக்கிற அதனூடாய் நாம் போய் அந்த நடுவே நாம் போகும் பொழுது we won't suffer. நாம் பாடப்பட மாட்டோம். Or the suffering will be bearable. அல்லது அந்த பாடுகள் நம்மால் சகிக்க கூடியதாயிருக்கும். I once had a conversation with one of our former chief pastors, Pastor Don. ஒரு முறை நம்முடைய தலைமை பாஸ்டர்களாய் இருந்த பாஸ்டர் டான் அவர்களிடத்திலே நான் சம்பாஷணை செய்து கொண்டிருந்தேன். He was explaining various kinds of sufferings that he went through. அவர் போனதான பலவிதமான பாடுகளை குறித்து அவர் எனக்கு விளக்கம் சொல்லிக் கொண்டிருந்தார். There was an occasion when two people pointed a knife, one in front of him, one at his back. ஒரு முறை ஒரு சூழ்நிலையில் இரண்டு பேர் வந்து அவர்கள் துப்பாக்கியை கொண்டு வந்து ஒருவன் அவருக்கு முன்பாக வைத்து மற்றொருவன் அவருக்கு பின்பாக வைத்து நின்று கொண்டிருக்கிறான். There was another occasion where he was stranded on an island. மற்ற ஒரு சூழ்நிலையிலே அவர் ஒரு தீவிலே நாடு கடத்தப்பட்டார். There was another occasion when he had no clothes to wear. அவருக்கு மற்றொரு சூழ்நிலை உண்டாயிருந்தது. அங்கே அவருக்கு வஸ்திரங்கள் தரிக்கக்கூடிய வஸ்திரங்களும் இல்லாதிருந்தது. He had washed his clothes in the night and was sleeping in a railway station and was washing his one set of clothes in the public tap,
and in the night he hung it up to dry so that he can put the same set of garments in the morning. When he got up, a thief had taken away those garments. அவர் தனக்கு மாற்று வஸ்திரம் இல்லாதபடினால் ஒரு முறை அவரை அந்த ரயில் நிலையத்திற்கு சென்று அங்கே இரவிலே தங்கி அந்த இரவிலே போய் தன்னுடைய துணியை கழுவி வைத்து அதை காய வைத்து விட்டு உட்கார்ந்திருந்தார். அதிகாலையில் போய் அந்த வஸ்திரத்தை மாற்ற எடுக்கும் பொழுது அந்த வஸ்திரத்தை திருடன் எடுத்துக்கொண்டு போய் விட்டான். He also told me of an incident when he was in a huge ground, many times this size, the size of this ground, and there were 2 planes chasing him for 1 hour, trying to kill him. Planes, fighter planes. அவர் ஒரு முறை இதைவிட பெரிதான மிகவும் பெரிதான ஒரு மைதானத்தில் அவரை அங்கே 2 சண்டையிடுகிற விமானங்கள் அவரை நோக்கி அவரை கொல்லும்படி முயற்சி செய்து கொண்டிருந்தனவாம். But not one bullet hit him. ஒரு குண்டு கூட அவர் மேல் பாயவில்லை. There was a time when he slept without clothes in the snow. வஸ்திரம் இல்லாதபடிக்கு அவர் பனிகளின் அந்த குளிரின் மத்தியிலே தூங்கிக் கொண்டிருந்திருக்கிறார். There was a time when he was traveling by a ship and the ship got caught in a terrible storm. ஒரு முறை அவர் கப்பலிலே பிரயாணம் செய்து கொண்டிருந்த பொழுது அந்த கப்பல் நடுக்கடலிலே புயலிலே மாட்டிக்கொண்டதாம். People were vomiting, things were breaking all over the ship. ஜனங்கள் வாந்தி எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். கப்பலில் இருக்கிற சாதனங்கள் எல்லாம் உடைந்து நொறுங்கிக் The கொண்டிருக்கின்றன. waves hit the ship with such force that those who were in the ship thought the ship is going to break into 2. அந்த அலைகள் மிகவும் வேகமாக அடித்தபடியினாலே கப்பலில் இருந்தவர்கள் எல்லாரும் நினைத்தார்கள் கப்பல் இரண்டாய் உடைய போகிறது. And the sound of the wind that was blowing in the mid sea was like 10 lakh women screaming, he said. அவர் சொன்னார் அந்த கப்பல் அந்த புயல் காற்றானது வீசுகிற சத்தத்தை அவர் கேட்ட பொழுது அது எப்படி இருந்தது என்றால் ஏறக்குறைய 10 லட்சம் சகோதரிமார் நின்று கதறி கொண்டிருக்கிறது போல அப்படிப்பட்ட சத்தமாய் அந்த நடுக்கடலில் இருந்ததாம். But after going through all these parts, இப்படி இவர் எல்லா பாதைகளில் போன பிறகு, now listen carefully, இப்பொழுது கவனமாய் கேளுங்கள். after saying all these sufferings, இந்த பாடுகள் எல்லாவற்றையும் இவர் சொல்லிவிட்டு, this is the most important line. இதுதான் மிக முக்கியமான வரியா இருக்கிறது. Please listen, don't be distracted. யாரே கவனத்தை நீங்கள் திசை திருப்ப வேண்டாம், கவனமாய் கேளுங்கள். After explaining all these sufferings, இவர் தன்னுடைய எல்லா பாடுகளையும் விவரமாய் சொல்லிவிட்டு, pastor said, I have one complaint against God. அவர் சொன்னார், தேவனுக்கு விரோதமாக எனக்கு ஒரே ஒரு புகார் இருக்கிறது. He never lets me suffer. அவர் என்னை பாட அனுபவிக்க விடுகிறதே இல்லை. And what was that he was describing till now? இதுவரைக்கும் அவர் சொல்லிக் கொண்டிருந்தாரே, அது என்ன? And he says God doesn't let me suffer. கர்த்தர் என்னை பாட அனுபவிக்க விடுகிறதில்லை என்று சொல்கிறார். Then he said this secret, when you surrender to suffer, you don't suffer. அப்பொழுது அவர் இந்த ரகசியத்தை சொல்லிக் கொடுத்தார். நீ பாட அனுபவிப்பதற்காக உன்னை நீ ஒப்பு கொடுப்பாயேயானால் நீ பாட அனுபவிக்க வேண்டியதே இல்லை. So brother, sister, don't run away from suffering. Drink your cup fully, drink it well. சகோதரனே சகோதரியே, பாடை கண்டு நீ ஓடிவிட வேண்டாம், விலகிவிட வேண்டாம். உன்னுடைய பாத்திரத்தை குடி, நன்றாய் குடிப்பாயாக. If there's a storm blowing in your life, surrender to walk right through it. உன்னுடைய வாழ்க்கையிலே புயல் அடிக்கும் பொழுது அதன் மத்தியிலே அதன் நடுவிலே நீ செல்வாயாக. Now coming back to the question, இப்பொழுது அந்த கேள்விக்கு நாம் திரும்ப வரும் பொழுது, is there no other method of God taking us to heaven by avoiding sufferings? பாடுகள் இல்லாதபடிக்கு வேறு ஏதாகிலும் வழியிலே தேவன் நம்மை பரலோகம் கொண்டு செல்ல வழி இருக்கிறதா? Now there is no other way. வேறு வழி இல்லை. But when we ask such a question itself, it's very shameful. அப்படி நாம் அந்த கேள்வியை கேட்கும் பொழுதே அது மிகவும் வெட்ககரமான காரியம். This topic, why these sufferings, when we ask such a question, why is God doing this to me? Why is God allowing this in my life? When we ask such a question, it's a very shameful question we are going to see now. ஏன் இந்த பாடுகள் என்று நாம், ஏன் தேவன் இந்த பாடுகளை எனக்கு அனுமதித்திருக்கிறார், என் வாழ்க்கையில் ஏன் இப்படி பாடுகள் என்று நாம் கேள்வி கேட்டாலே அந்த கேள்வியானது மிகவும் மிகவும் வெட்ககரமான காரியம் என்று நாம் இப்பொழுது காணப்போகிறோம். First of all, we should realize our unwillingness to suffer is part of our fallen nature. முதலாவது காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய விருப்பமில்லாமை, பாடுகளுக்கு நம் விருப்பமில்லாமையே நம்முடைய விழுகையின் சுவாபமாய் இருக்கிறது. Now when Christ came down to suffer for his bride, கிறிஸ்து தன்னுடைய மனவாட்டிக்காக பாடுபட வந்த பொழுது,
He didn't ask the father, Father, is there any other method? Why do I have to suffer? I don't want to suffer. அவர் தேவனை பார்த்து இப்படி கேட்கவில்லை, பிதாவே வேறு ஏதாகிலும் வழி இருக்கிறதா, நான் ஏன் இப்படி பாடுபட வேண்டும் என்று அவர் கேட்கவில்லை. He didn't say, those people, they are the ones who are guilty of all the faults they committed. Let them bear their shame. It's their fate. They've disobeyed, so they deserve this punishment. Why should I go and die? அவர் இப்படி கேட்கவில்லை. இந்த பாடுகள் எல்லாம் அந்த பாவம் செய்த தவறு செய்த அந்த ஜனங்கள் தான், அவர்கள் தான் குற்றம் செய்தவர்கள், அவர்கள் தானே பாட அனுபவிக்க வேண்டும். நான் அப்படி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, நான் ஏன் பாட அனுபவிக்க வேண்டும் என்று அவர் கேட்கவில்லை. Let them experience the punishment for their sins. Why should I go and die for them? அவர்கள் தங்களுடைய பாவங்களுக்காக தண்டனை அனுபவிக்கட்டும், நானே ஏற்றுக்கொள்ள வேண்டும். What brought Christ down? எது கிறிஸ்துவை கீழே கொண்டு வந்தது? So one word answer, love. ஒரே ஒரு வார்த்தை பதில்தான், அன்பு. Now what about the bride of Christ? ஆனால் கிறிஸ்துவின் மனவாட்டியை குறித்து என்ன? She is asking questions. அவள் கேள்விகளை கேட்கிறாள். Why should I suffer? ஏன் நான் பாடுபட Why வேண்டும்? can't there be another method? ஏன் வேறு ஒரு வழி இருக்க கூடாதா? Just imagine this Christ getting married to this bride. யோசித்து பாருங்கள், இந்த கிறிஸ்து இந்த மனவாட்டியோடு கூட விவாகம் செய்து கொள்கிறார். This Christ, so willing to suffer for his bride, came down and suffered when it was absolutely not necessary for him. இந்த கிறிஸ்து மேலே இருந்து இறங்கி வந்து இந்த மனவாட்டிக்காக பாடுபட வேண்டியதா இருந்தது. அது அவருக்கு தேவை இல்லாதிருந்தும் பாடுபட வேண்டியதா இருந்தது. Because he loved his bride. ஏனென்று கேட்டால் அவர் தன்னுடைய மனவாட்டியை நேசித்தபடியினாலே. But look at what the bride is saying. ஆனால் மனவாட்டி என்ன சொல்கிறார் பாருங்கள். She deserves to suffer. அவள் பாடுபட வேண்டியதா இருக்கிறது. It's necessary for her to suffer. அவள் கண்டிப்பாய் பாடுபடத்தான் வேண்டும். But she's asking, why should I suffer? Is there no other method? அவள் கேள்வி கேட்கிறாள், ஏன் நான் பாடுபட வேண்டும், இதற்கு வேறு வழி இல்லையா? See how shameful that question is. எவ்வளவு வெட்ககரமான கேள்வி பாருங்கள். Why does the bride ask that question? ஏன் இந்த மனவாட்டி இந்த கேள்வியை கேட்கிறாள்? The bride does not love the bridegroom sufficiently. மனவாட்டியானவள் மணவாளனை அந்த அளவுக்கு எவ்வளவு வேண்டுமோ அந்த அளவு போதுமான அளவிற்கு அவரை அவள் நேசிக்கவில்லை. The bride does not love the bridegroom like the bridegroom loved the bride. மணவாளன் எப்படி மணவாட்டியை நேசிக்கிறாரோ அந்த அளவிற்கு மணவாட்டி மணவாளனை நேசிக்கவில்லை. Where there is love, there is a willingness to suffer. எங்கே அன்பு இருக்கிறதோ அங்கே பாடுபட மன விருப்பமும் இருக்கிறது. Look at how a mother looks after its child. பாருங்கள், her child. எப்படி ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை கவனித்துக் கொள்கிறாள். When the child is newly born, the mother has to spend many sleepless nights looking after the child. ஒரு பிள்ளை புதிதாய் பிறக்கும் பொழுது அந்த தாயானவள் அநேக தூக்கமற்ற இரவுகளை கடக்க வேண்டியதாக இருக்கிறது. For many months she can't leave the child. She has to be with the child all the time. அநேக மாதங்களுக்கு அவள் குழந்தையை விட்டு அங்குமங்கும் போகவே முடியாது. குழந்தையோடு கூடவே தான் இருக்க வேண்டும். Every now and then the child will dirty itself, or even the mother has to the mother has to keep changing the clothes. அநேக முறை இந்த பிள்ளை தன்னை அசுத்தப்படுத்திக் கொள்ளும், தாயையும் அசுத்தப்படுத்தும். எப்பொழுதெல்லாம் அசுத்தப்படுத்துகிறதோ அப்பொழுதெல்லாம் அந்த தாயானவள் அந்த குழந்தையும் தன்னையும் சுத்தம் செய்ய வேண்டும். And when the child grows up, it becomes so mischievous, but the mother has to put up with all that mischief. அந்த குழந்தையானது வளரும் பொழுது அது மிகவும் குறும்புகளை செய்கிறது. என்றாலும் அந்த தாயானவள் பொறுத்துக் கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. The time comes for it to go to school. The mother has to take the child to school and bring it back, or the father. See the suffering, the labor that they have to put up with the child. இந்த பிள்ளை வளரும் பொழுது இப்பொழுது பள்ளிக்கு போக வேண்டும். தாயோ தகப்பனோ இவளை பள்ளிக்கு கொண்டு போய் திரும்ப கொண்டு வர வேண்டும். பாருங்கள் எவ்வளவு வேலைகளை எவ்வளவு பாடுகளை பெற்றோர்கள் சகிக்க வேண்டியதாக இருக்கிறது. Has any mother ever said, this is too much for me, I can't bear it, and take the child and sell it away? எந்த தாயானால் ஒரு தாயாகிலும் இது என்னால் பொறுத்துக் கொள்ள முடியாது, இது இவ்வளவு பெரிய பாடுகள் என்று சொல்லி தன்னுடைய குழந்தையை விற்று விடுகிறாளா? Why did the mother get that willingness to suffer? ஏன் பாடுபடும்படிக்கு அங்கே தாய் தன்னை ஒப்பு கொடுக்கிறாள்? So one word answer, love. ஒரே ஒரு வார்த்தை பதில்தான், அன்பு. Why is the bride asking questions? ஆனால் ஏன் மணவாட்டி கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறாள்? No love. அன்பில்லை. Where there is love, there will be a willingness to suffer. எங்கே அன்பு இருக்கிறதோ அங்கே பாடுபட மன விருப்பமும் இருக்கிறது. Read Song of Solomon chapter 8 verse 7. உன்னத பாட்டு 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசியுங்கள். திரளான தண்ணீர்கள் நேசத்தை அவிக்க மாட்டாது,
Enough. Many waters cannot quench love, neither What's written here? என்ன எழுதப்பட்டிருக்கிறது? Love in the previous verse is compared to a flame. அங்கே முதலாவது வசனத்தை முந்தின வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அன்பானது ஜுவாலைக்கு ஒப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. So now here is water going against a flame. இங்கே திரளான தண்ணீர்கள் அந்த ஜுவாலைக்கு விரோதமாய் போய்க் கொண்டிருக்கிறது. But this flame is burning so vehemently that this floods, many waters cannot quench that flame. அந்த ஜுவாலை அந்த அக்கினியானது மிகவும் நன்றாக எரிந்து கொண்டிருக்கிறபடினாலே திரளான தண்ணீர்களும் வெள்ளங்களும் அதை அவிக்க மாட்டாது. Floods are the sufferings that one encounters. தண்ணீர்களானது ஒருவன் மேற்கொண்டு போகிறதான பாடுகளாய் இருக்கிறது. Look at Jesus. இயேசுவை நோக்கி பாருங்கள். How brightly that flame of love burned in him for man. மனிதனுக்காக அவருடைய அன்பு எவ்வளவு அதிகமாக பிரகாசமாக அவருக்குள் ஜுவாலையாய் எரிந்து கொண்டிருந்தது. Many waters came against him. திரளான தண்ணீர்கள் அவருக்கு விரோதமாய் வந்தது. He came to love, but all he got was hatred. அவர் அன்பிற்காக வந்தார், அவருக்கு கிடைத்ததெல்லாம் வெறுப்புதான். He got more enemies than friends. அவருக்கு அநேக சத்துருக்கள் தான் கிடைத்தார்களே தவிர நண்பர்கள் அல்ல. He suffered all his lifetime. அவர் தன்னுடைய ஜீவிய காலமெல்லாம் பாடுபட்டார். He could have gone up halfway saying, I came down for your sakes, I preached to you and you keep mocking me and criticizing me, finding fault with me. I'm not going to be here anymore. And he could have gone away, isn't it? அவர் பாதி வழியிலே சொல்லியிருக்கலாமே, நான் உன்னை அன்பு கூர்ந்து உனக்காக வந்தேன், நீயோ என்னை கேலி செய்து என்னை வெறுத்து என்னை அன்பு கூறாமல் இருக்கிறபடினாலே அவர் போயிருக்கலாமே. No, but many waters tried to come against him and put out the fire, but that fire kept burning brightly. இல்லவே இல்லை. அநேக திரளான தண்ணீர்கள் அந்த அக்கினி ஜுவாலை அவிக்கும்படிக்கு வந்தன என்றாலுமோ அந்த அக்கினி எரிந்து கொண்டுதான் இருந்தது. He kept walking on and on towards the cross. அவர் அந்த பாடுகளின் மத்தியிலே தொடர்ந்து போய்க்கொண்டே இருந்தார். Towards the cross. சிலுவை நோக்கி போய் கொண்டிருந்தார். He kept on walking in the midst of those floods. He kept walking and went till the cross. அந்த வெள்ளங்களின் மத்தியிலே தொடர்ந்து அந்த சிலுவை நோக்கி கொண்டே அவர் சென்று கொண்டிருந்தார். But what's happened to the bride? ஆனால் மணவாட்டிக்கு என்ன நடந்தது? Many floods have put out the fire in her. திரளான தண்ணீர்கள் அவளுக்குள் இருக்கிற அக்கினி ஜுவாலையை அவித்து போட்டது. Why should I suffer? ஏன் நான் பாடுபட வேண்டும்? Why is this God doing like this? ஏன் தேவன் இப்படி செய்கிறார்? The flame has to burn brighter, beloved. அருமையானவர்களே, அந்த அக்கினியானது இன்னும் பிரகாசமாக எரிய வேண்டும். See how we are still substandard as the bride of Christ. கிறிஸ்துவின் மணவாட்டியாக இருக்க வேண்டிய நம்முடைய தரத் எவ்வளவு தாழ்ந்து போயிருக்கிறது பாருங்கள். How ashamed we have to be for asking those questions. அப்படிப்பட்ட கேள்விகளை கேட்க நாம் எவ்வளவு வெட்கப்பட வேண்டும். Now listen to another thing. மற்றொரு காரியத்தையும் கவனமாய் கேளுங்கள். Why we should be ashamed for asking why should I suffer? ஏன் நான் பாடுபட வேண்டும் என்று ஒரு கேள்வி நாம் கேட்பது எவ்வளவு வெட்ககரமான காரியம் என்று சொல்லி. You and I have one qualification. உங்களுக்கும் எனக்கும் ஒரே ஒரு தகுதி உண்டு. What is that? அது என்ன? Hell. நரகம். You and I are fit for hell. நீங்களும் நானும் நரகத்திற்கு தான் செல்ல வேண்டும். Let me tell you, all the suffering that we go through in all our lifetime put together is not equal to one day suffering in hell. நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லட்டும். நம்முடைய எல்லாருடைய பாடுகள், நம்முடைய ஜீவிய காலம் எல்லாம் இருக்கிற அத்தனை பாடுகளையும் ஒன்றாய் சேர்த்தால் ஒரு நாள் நரகத்திலே பாடு அனுபவிக்கிறது அந்த பாடுக்கு சமமாகாது. I have listened to many testimonies of people who have gone to hell and come back and narrated their experiences. நான் அநேகர் அவர்கள் தங்களுடைய அனுபவங்களிலே நரகத்திற்கு போய் திரும்பி வந்து சொன்னதான சாட்சிகளை கேட்டிருக்கிறேன். It's terrible. What they narrate is terrible. அவர்கள் விளக்கி சொல்கிற காரியங்கள் மிகவும் பயங்கரமாக இருக்கிறது. All the suffering in our lifetime put together is not equal to one day in hell. நாம் எல்லாரும் பாடுபடுகிற அத்தனை பாடுகளையும் ஒன்றாய் சேர்த்தாலும் ஒரு நாள் நரகத்தின் பாடுகளை சமமாக்கவே முடியாது. So aren't we suffering less than we are supposed to suffer? ஆகையினாலே நாம் பாடுபடுகிறோமே, இந்த பாடுகள் நாம் பட வேண்டிய பாடுகளை காட்டிலும் குறைவாக நல்லவா இருக்கிறது. We are supposed to be rotting and burning in hell. நாம் அந்த நரகத்திலே எரிந்து தவித்துக் கொண்டிருக்க வேண்டும். But God has lifted us up from that hell
and has brought us into his salvation and is permitting us to go through sufferings that are far, far, far less than the sufferings of hell. நரகத்தின் அந்த பாடுகளை காட்டிலும் தேவன் நம்மை நரகத்திலிருந்து எடுத்துக்கொண்டு வந்து ரட்சித்து இங்கே மிகவும் மிகவும் அதை காட்டிலும் குறைவான பாடுகளின் மத்தியிலே தேவன் நம்மை நடத்தி கொண்டு The செல்கிறார். suffering in this world is only temporary for a few days. இந்த உலகத்தில் நாம் படுகிற பாடுகள் எல்லாம் கொஞ்ச நாட்களுக்கு தான் தற்காலிகமானது. But the suffering in hell is eternal. ஆனால் நரகத்தில் இருக்கிறதான பாடுகள் நித்தியமானது. But God has helped us, pulled us out of that eternal suffering and is permitting us to go through temporary suffering, and we are murmuring. தேவன் அந்த நித்திய பாடுகளிலிருந்து நம்மை வெளியே கொண்டு வந்து இந்த தற்காலிக பாடுகளினூடாய் கொஞ்ச நாட்களுக்கு கொண்டு செல்கிறார். நாமோ முறுமுறுக்கிறோம். We are saying, oh no, God is torturing me so much, when actually he has reduced our suffering. தேவன் என்னை சித்திரவதை செய்கிறார் என்று சொல்கிறோம். சரியாக பார்ப்போமேயானால் தேவன் நம்முடைய பாடுகளை குறைத்திருக்கிறார். I've heard people who can't bear their suffering and they say, no, I'm going to kill myself. எனக்கு தெரியும் சில ஜனங்கள் இப்படி சொல்வார்கள், என்னால் இந்த பாடை சகிக்க முடியாது, என்னை நான் கொன்று கொள்கிறேன். I have fought with many youngsters who would have committed suicide, who should have been dead and gone by now. நான் அநேக வாலிபரோடு கூட அவர்களோட சண்டையிட்டு இருக்கிறேன். அப்படி இடாத பட்சத்தில் அவர்கள் இன்றைக்கு தற்கொலை செய்து மரித்திருக்க வேண்டும். What is their argument? அவர்களுடைய தர்க்கம் என்ன? I'm going to die. நான் சாகப் போகிறேன். Why? ஏன்? I can't bear the suffering. என்னால் இந்த பாடுகளை சகிக்க முடியாது. Then I asked them, do you know what it means to die and go to hell? அப்பொழுது அவர்களை பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்டேன். மரித்து நரகத்திற்கு போவது என்றால் என்ன தெரியுமா? You are dying to escape suffering, but in fact you're going to jump into more suffering. நீ பாடுகளில் தப்பித்துக் கொள்ளும்படியாக நீ சாக முயற்சிக்கிறாய். ஆனால் நடப்பது என்னவென்று கேட்டால் இன்னும் அதிகமான பாடுகளுக்குள்ளாய் செல்லும்படிக்கு நீ சாகிறாய். You're committing suicide, jumping from the frying pan into the fire. நீ தற்கொலை செய்வதினாலே அந்த வறுக்கிற சட்டியிலிருந்து நீ அடுப்புக்குள்ளே நெருப்புக்குள்ளே விழுந்து விடுகிறாய். So if you can't bear this suffering on earth and you're going to commit suicide, what are you going to do in hell? இந்த பூமியிலே இந்த பாடுகளையே நீ சகிக்க முடியாமல் தற்கொலைக்கு முயற்சிக்கும் பொழுது நரகத்திலே போய் நீ என்ன செய்வாய்? So you can't bear the suffering here, so you eat some poison or you go and hang yourself. இங்கே இந்த பாடுகளை உன்னால் சகிக்க முடியவில்லை, ஆகையினாலே நீ போய் விஷம் அருந்தி உன்னை நீ தூக்கு மாட்டிக்கொள்ள முயற்சிக்கிறாய். You go to hell. நீ நரகத்திற்கு போவாய். You will surely go to hell. நீ நிச்சயமாக நரகத்திற்கு போவாய். And there, when you can't bear the suffering, will you get some poison there or some rope there to hang yourself and come back to earth? அங்கே உன்னால் அந்த பாடுகளை சகிக்க முடியாத பட்சத்தில் அங்கே உனக்கு விஷம் கிடைக்குமோ அல்லது தூக்கு மாட்டு கயிறு கிடைக்குமோ, அதை பிடித்துக்கொண்டு நீ திரும்பவுமாக பூமிக்கு வந்து விட முடியுமா? It's a place of no return. Once you get there, you're there forever. அது திரும்பி வர முடியாத இடம். ஒரு முறை நீ அங்கே அடையும் பொழுது அங்கே நித்தியமாய் கிடக்க If வேண்டும். there's anyone here who says, I can't bear these sufferings, I want to die. இங்கே யாராகிலும் எனக்கு இந்த பாடுகளை சகிக்க முடியவில்லை, நான் சாக வேண்டும் என்று அந்த மனது உடையவர்களாய் இருப்பீர்களே ஆகில், Remember, that is a whisper of the devil. He wants your soul. ஒரு காரியத்தை ஞாபகத்தில் வைத்துக்கொள், அது பிசாசு உன்னோடு கூட அமைதலாய் மெதுவாய் உன் காதிலே குசுகுசுவாய் பேசுகிறான். It's not a solution for your problem. It's going to make your problem worse than before. அது உன்னுடைய பிரச்சனைக்கு தீர்வு அல்ல, அது உன்னுடைய பிரச்சனையை இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு அதிகமாக்குகிறது. Ask God for grace. தேவனிடத்திலே கிருபைக்காய் கேட்பாயாக. That's the third thing that we have to see in our suffering. அதைத்தான் மூன்றாவது காரியம் நம்முடைய பாடுகளின் மத்தியில் நாம் காணப்போவது. When we suffer, when God takes us through suffering, தேவன் நாம் பாடுபடும் பொழுது தேவன் நம்மை பாடுகளின் ஊடாய் கொண்டு செல்லும் பொழுது, so that we might not feel the pinch of the flame, அந்த அக்னியின் அந்த கொஞ்சத்தின் கூட நாம் உஷ்ணத்தை நாம் அனுபவிக்காதபடிக்கு, so that we might not get burnt up by the flame, அந்த அக்னியினாலே நாம் எரிந்து விடாதபடிக்கு, he says, my grace is sufficient for you. அவர் சொல்கிறார், என் கிருபை உனக்கு போதும். I know one believer who was on his deathbed. எனக்கு தெரியும் ஒரு விசுவாசி தன்னுடைய மரண படுக்கையில் இருந்தார். He was dying of cancer. அவர் புற்றுநோயினாலே செத்துக் கொண்டிருந்தார். So one of his relatives came and asked him, how are you bearing this pain? அப்பொழுது அவருடைய சொந்தக்காரர் வந்து ஒருவர் கேட்டார், எப்படி இந்த வேதனை நீ பொறுத்துக் கொள்கிறாய்? He said, grace is my painkiller. அவர் சொன்னார், கிருபைதான் என்னுடைய வலி கொல்லியாய் இருக்கிறது. So God has given us grace in the midst of all our suffering that can kill the pain that we actually ought to bear. தேவன் நம்முடைய எல்லா பாடுகளின் மத்தியிலேயும் அந்த பாடை நாம்
சகித்துக் கொள்ளும்படிக்கு இந்த வலிகொல்லியாகிய கிருபையை நமக்கு தருகிறார். There's a story of a young girl. ஒரு வாலிப சகோதரியின் ஒரு கதை உண்டு. It truly took place. அது உண்மையா நிஜமான நடந்த சரித்திரம். Her name is Annie Johnson Flint. அவளுடைய பெயர்தான் ஆனி ஜான்சன் ஃபிளின்ட். When she was young, she was separated from her parents. அவள் சிறு பிள்ளையாய் இருக்கும் பொழுதே அவள் பெற்றோர்களிடத்திலிருந்து பிரிக்கப்பட்டாள். She was brought up by foster parents. அவளுடைய வளர்ப்பு பெற்றோர்களால் அவள் வளர்த்தெடுக்கப்பட்டாள். In her school days itself, both the foster parents died one after the other in quick succession. அவள் பள்ளியில் படித்துக் கொண்டிருக்கும் பொழுதுதானே அந்த வளர்ப்பு பெற்றோர்கள் ஒன்றன் பின் ஒன்றாக சட்டென்று மாண்டு போனார்கள். She had to be, and very soon she developed 3 or 4 diseases together in her body. அது மாத்திரமல்ல, அதற்கு அடுத்த காலங்களில் அதிசீக்கிரத்தில் 3 அல்லது 4 பெரிய வியாதிகளை தன்னுடைய சரீரத்தில் அவள் பொறுக்க வேண்டியதாக இருந்தது. She had ulcers in her stomach. அவளுடைய வயிற்றிலே அல்சர் வியாதி இருந்தது. She had cancer. அவளுக்கு புற்றுநோயும் இருந்தது. She had paralysis in the body. அவள் பக்கவாத நோயினால் வாதிக்கப்பட்டாள். Doctor said you'll have to spend your lifetime within 4 walls. You can't move out of here anymore. வைத்தியர்கள் சொன்னார்கள், 4 சுவர்களின் மத்தியிலே தான் நீ உன்னுடைய வாழ்க்கை காலம் எல்லாம் நடத்த வேண்டும், உனக்கு வெளியே வர முடியவே முடியாது. Just imagine a young girl's life. She could have enjoyed life. All her hopes and dreams of doing well were shattered. யோசித்து பாருங்கள், ஒரு சிறு வாலிப சகோதரியின் அவளுடைய வாழ்க்கையை நோக்கி பாருங்கள். அவளுடைய எல்லா சொப்பனங்கள், அவளுடைய எல்லா எண்ணங்கள் எல்லாம் கொன்று போடப்பட்டன. அனுபவிப்பதற்கு மாறாக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாள். What would you and I have done in that situation? அப்படிப்பட்டதான சூழ்நிலையிலே நீங்களும் நானும் என்ன செய்திருப்போம்? We would have fired question after question at God. தேவனை நோக்கி கேள்வி மேல் கேள்வியை நாம் குறிவைத்து சுட்டிருப்போம். But I'm going to tell you of the grace that surrounded that young girl. ஆனால் அந்த வாலிப சகோதரியை சுற்றிலும் இருக்கிறதான அந்த கிருபையை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். In that situation where she lost 2 sets of parents, அந்த சூழ்நிலையிலே 2 கூட்டத்தாராகிய பெற்றோர்களை அவள் இழந்து போனாள். where her young days were shattered by sickness, அவளுடைய சிறு பிராயமே வியாதியினாலே சிதறடிக்கப்பட்டது. she had to be locked in within 4 walls surrounded by many pillows, and that was her life. அவள் தன்னுடைய வாழ்க்கையெல்லாம் 4 தலவாணிகளை வைத்து 4 சுவர்களுக்கு மத்தியிலே தான் கிடக்க வேண்டியதாய் இருந்தது. She composed a song in that bed. அந்த படுக்கையிலே அவள் ஒரு பாட்டை இயற்றினாள். He giveth more grace when the burdens grow greater. என்னுடைய பாரங்கள் பெரிதாக பெரிதாக அவர் எனக்கு கிருபையை இன்னும் பெரிதாக அதிகமாக தந்து கொண்டிருக்கிறார். He sendeth more strength when the labors increase. வேலை பெருகும் பொழுது அவர் எனக்கு அதிக பலனை தந்து கொண்டிருக்கிறார். To added affliction he addeth his mercy. எனக்கு நெருக்கத்தை இன்னும் அதிகமாக்குவதற்கு பதிலாக நெருக்கங்கள் அதிகமாகும் போது அவர் எனக்கு இரக்கங்களை அதிகமாக்குகிறார். To multiply trials his multiplied peace. சோதனைகள் பெருகும் பொழுது அவர் சமாதானத்தை எனக்குள் பெருக்குகிறார். And the chorus goes like this. இந்த பல்லவி இவ்வாறு போகிறது. His love has no limit. அவருடைய அன்பிற்கு அளவே இல்லை. His grace has no measure. அவருடைய கிருபைக்கு எல்லையே இல்லை. His power has no boundary known to man. மனிதனுக்கு அறிந்ததான எல்லை குறிகள் அவருடைய வல்லமைக்கு வைக்கவே முடியாது. But out of his infinite riches in Jesus, அவருடைய முடிவில்லாத இயேசுவின் ஐஸ்வரியத்தினாலே he giveth and giveth and giveth again. மறுபடியுமாக அவர் கொடுக்கிறார் கொடுக்கிறார் கொடுத்து கொண்டே இருக்கிறார். How can such a song come out of such a pathetic girl? எப்படி இப்படிப்பட்டதான ஒரு பாட்டு இப்படி நிலவரத்தில் கிடக்கிற ஒரு சகோதரியிடத்திலிருந்து வர முடியும்? That's the grace of Jesus. அதுதான் இயேசுவின் கிருபை. Why can't we ask Jesus for that grace? ஏன் நாம் இயேசுவினிடத்தில் அந்த கிருபைக்காக கேட்க He கூடாது? says my grace is enough for you for every situation. He's the God of all grace, means he has the grace to cover us in
any kind of situation. அவர் சொன்னார் சகல கிருபையின் அவர் தேவனாய் இருக்கிறபடியினாலே நாம் எந்த சூழ்நிலையில் போனாலும் அவருடைய கிருபை நமக்கு அங்கே போதுமானதாக தான் இருக்க வேண்டும். So he surrounds us by that grace. Instead of receiving that grace and resting in that suffering, we say, why these sufferings? அவர் நம்மை கிருபையினால் மூடிக்கொள்கிறார். அந்த கிருபையை பெற்று கிருபையினூடாய் நாம் பாடுகளின் மத்தியிலே போவதற்கு பதிலாக அவரை பார்த்து ஏன் இந்த பாடுகள் என்று நாம் கேள்விகளை கேட்கிறோம். Receive his grace. அவருடைய கிருபையை நாம் பெற்றுக்கொள்வோம். Not only that, அது மாத்திரமல்ல, very soon there is a tribulation period coming. அதி சீக்கிரமாக உபத்திரவ காலம் வந்து கொண்டிருக்கிறது. The Antichrist is going to come and rule this world. அந்தி கிறிஸ்து வந்து அவன் இந்த உலகத்தை ஆளுகை செய்ய போகிறார். If you and I are left behind, நீங்களும் நானும் கைவிடப்படுவோமே ஆகில், Pentecostal believers will be tasty food for the Antichrist. அந்தி கிறிஸ்துவுக்கு பெந்தேகோஸ்தே விசுவாசிகள் தான் மிகவும் ருசியுள்ள பதார்த்தங்கள். You will suffer when you are left behind in many ways that you will not have suffered while on earth. இந்த பூமியில் இருக்கும் பொழுதே நீ அனுபவிக்காத அநேக பாடுகளை அநேக விதங்களிலே அந்த காலங்களில் நீ பாட அனுபவிக்க வேண்டியதாயிருக்கும். The agony of being left behind. கைவிடப்பட்டதின் வேதனை. I attended so many meetings. எத்தனையோ கூட்டங்களில் நான் பங்கு பெற்றேன். I knew Jesus will come. இயேசு வருவார் என்று நான் அறிந்திருந்தேன். I knew what I had to do to get ready. ஆயத்தமாவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று நான் அறிந்திருந்தேன். But I was careless. ஆனால் நான் கவனமில்லாமல் இருந்தேன். Lord, will I not get one more chance? ஆண்டவரே, இன்னும் எனக்கு ஒரு தருணம் தர மாட்டீரோ? Jesus, I will change my life. இயேசுவே, என்னுடைய வாழ்க்கை ஜீவியத்தை நான் மாற்றி கொள்ளுகிறேன். Jesus, only one more chance. இயேசுவே, ஒரே ஒரு தருணம் மாத்திரம் தாரும். No, the grace period is shut. The grace door of grace is shut. இல்லவே இல்லை. கிருபையின் காலம் முடிந்து விட்டது. கிருபையின் வாசல் அடைத்து விட்டது. Before that day comes, அந்த நாள் வரும் முன்பதாக God is taking us through less suffering so that we can get caught up and avoid the greater suffering of the tribulation period. அந்த உபத்திரவ காலத்தின் பெரிய பாடுகளிலிருந்து நாம் மீட்டுக் கொள்ளும்படியாக தேவன் நம்மை இந்த பூமியிலே சிறிய பாடுகளினூடாய் நடத்தி கொண்டிருக்கிறார். We are so lazy to go through the sufferings of this present time. What guarantee is there that we will endure the suffering of the Antichrist and refuse to take the mark? இந்த பூமியில் தானே நாம் செல்கிறதான இந்த பாடுகளை ஏற்றுக்கொள்வதற்கு நாம் எவ்வளவோ சோம்பேறித்தனமாயிருக்கிறோமே. எப்படி நாம் அந்தி கிறிஸ்துவின் காலத்திலே அவனுடைய முத்திரையை தரிக்கும்படியாக அவ்வளவு பெரிய பாடுகளினூடாய் நாம் செல்ல முடியும்? The danger is there. We might even give in. அங்கே ஆபத்து இருக்கிறது. ஒருவேளை நாம் அவனுக்கே நம்மை விட்டு கொடுப்போம். So to avoid that, God is allowing sufferings in our life. Let's suffer well. அதை விட்டு விலக்கும்படியாக தேவன் நம்மை இந்த பாடுகளினூடாய் நம்மை நடத்துகிறார். To avoid that suffering, let's suffer today. அந்த பாடுகளிலிருந்து தவிர்க்கும்படியாக இன்றைக்கு இந்த பாடுகளை நாம் ஏற்றுக்கொள்வோமா? Fifthly, ஐந்தாவதாக, coming to our key verse, நம்முடைய தொடக்க வசனத்திற்கு வரும் பொழுது what is written there? அங்கே என்ன எழுதப்பட்டிருக்கிறது? It is written that all our suffering is working out a glory in our life. நம்முடைய எல்லா உபத்திரவங்களும் நம்முடைய ஜீவியத்தில் மகிமையை உண்டாக்குகிறதா? So we are not suffering in vain. நாம் ஒரு மாயைக்காக இந்த உபத்திரவத்தை அனுபவிக்கவில்லை. All the suffering that we go through in the cause of Christ is working out a glory for us. கிறிஸ்துவுக்காக நாம் படுகிறதான எல்லா உபத்திரவங்களுக்கும் நமக்காக ஒரு மகிமையை உண்டாக்குகிறது. I'm going to read that verse for you in English. It's amazing. நான் ஆங்கிலத்தில் இந்த வசனத்தை உங்களுக்கு வாசிக்க போகிறேன். அது மிகவும் அழகாக ஆச்சரியமாய் இருக்கிறது. And I've heard some people saying, oh, I've suffered all my lifetime. எனக்கு சில ஜனங்கள் சொல்லி நான் கேட்டிருக்கிறேன், என் வாழ்க்கை காலமெல்லாம் நான் பாடுபட்டிருக்கிறேன். I've seen some other people saying like this, oh, no one should suffer like I suffered. சிலர் இப்படியும் சொல்லி நான் கேட்டிருக்கிறேன், நான் பட்டது போல இந்த பாடுகளை வேறு யாரும் படக்கூடாது. That's like, giving the suffering a very good position. அது எப்படி இருக்கிறது என்றால், தான் படுகிறதான பாடுகளுக்கு ஒரு நல்ல பதவி ஸ்தானம் தருவது போல. But what did St. Paul say? ஆனால் பரிசுத்த பவுல் என்ன சொல்கிறார்? We have not suffered like St. Paul. பரிசுத்த பவுலை போல நாம் பாடுபடவில்லை. But all that big suffering that he goes through, அவர் போனதான பெரிய உபத்திரவங்கள் எல்லாம், he didn't say all my ministry have been suffering.
அவர் சொல்லவில்லை என்னுடைய ஊழிய காலம் எல்லாம் நான் பாடுபட்டேன். He never said no one should suffer like me. என்னை போல யாரும் பாடுபடக்கூடாது என்று அவர் சொல்லவில்லை. He says this light affliction which is but for a moment. இந்த லேசான உபத்திரவம் அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான உபத்திரவம். In Tamil it is அதிசீக்கிரத்தில் நீங்கும். In English it is momentary. தமிழிலே அதிசீக்கிரத்தில் நீங்கும் என்று எழுதியிருக்கிறது, ஆனால் ஆங்கிலத்திலே க்ஷணப்பொழுதில் நீங்கும் என்று எழுதியிருக்கிறது. All our lifetime suffering which we magnify so much and give it a pedestal and glorify it, he calls it, he despises that suffering. This light affliction, it's momentary affliction. நாம் படுகிறதான எல்லா பாடுகளையும் அதிகமாய் தூக்கி உயர்த்தி மேன்மையாய் பேசுகிறோமே, அவை எல்லாவற்றையும் அவர் சொல்லுகிறார் அதிசீக்கிரத்தில் க்ஷணப்பொழுதில் நீங்கும் லேசான உபத்திரவம். In return for that, what does God give us? அதற்கு பதிலாக தேவன் நமக்கு என்ன தருகிறார்? I'm going to read it from the English Bible. ஆங்கில வேதாகமத்திலிருந்து நான் உங்களுக்கு வாசிக்க போகிறேன். God doesn't say I'll give you glory. தேவன் மகிமையை மாத்திரம் உங்களுக்கு தருவேன் என்று சொல்லவில்லை. He doesn't say I'll give you weight of glory. அவர் கனமகிமையும் தருவேன் என்று சொல்லவில்லை. He doesn't say I'll give you eternal weight of glory. நித்திய கனமகிமை மாத்திரம் தருவேன் என்று சொல்லவில்லை. He doesn't say I'll give you exceeding and eternal weight of glory. அவர் அதிகமான நித்திய கனமகிமையும் தருவேன் என்று மாத்திரம் சொல்லவில்லை. With that it stops in the Tamil Bible. In the English Bible there are two more adjectives. அதோடு கூட தமிழ் வேதாகமத்தில் முடிந்து விட்டது. ஆனால் ஆங்கில வேதாகமத்திலே இன்னும் சில பதங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. The verse doesn't stop with more exceeding and eternal weight of glory. அங்கே அதிகமான நித்திய கனமகிமை என்று ஆங்கிலத்தில் நிறுத்திவிடவில்லை. It says far more exceeding and eternal weight of glory. Two words, far more. ஆங்கிலத்தில் நீங்கள் பார்த்தால் இன்னும் இரண்டு பதங்கள், அளவிட முடியாத மிகவும் அதிகமான நித்திய கன மகிமை. Now the Bible won't tell lies. வேதம் பொய் சொல்லாது. Bible won't exaggerate. வேதம் உயர்த்தி பேசாது. When the Bible says something, it's the truth. வேதம் ஒரு காரியத்தை சொல்லுமானால் அது சத்தியமாகத்தான் இருக்க வேண்டும். To put it in a nutshell, சுருக்கமாக சொல்ல போனால், the glory that we are going to receive in eternity is going to be so great that when we go up there in heaven and look at that glory, we're going to ask Jesus, I didn't suffer for all this. மகிமை தேவன் நமக்கு பரலோகத்திலே போகும்பொழுது தருவாரே, அந்த மகிமையை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது, அதை நாம் நம்மிடத்தில் கிடைக்கும் பொழுது நாம் இயேசுவை பார்த்து சொல்லுவோம், இயேசுவே இவ்வளவு பெரிய மகிமை பெற்றுக்கொள்ளும்படிக்கு நான் பாடுபடவில்லையே. Pastor T.U. Thomas used to give a very good example about this. இதை குறித்து பாஸ்டர் T.U. தாமஸ் அவர்கள் ஒரு நல்ல உதாரணத்தை சொல்வார்கள். Instead of rejoicing in the glory that we are going to get, we forget that glory and we are murmuring here, I'm suffering all the time. அந்த மகிமையை நினைத்து கண்டு அதிலே நாம் களிகூறுவதற்கு மாறாக நாம் நம்முடைய உபத்திரவத்தை நினைத்து தேவனை நோக்கி முறுமுறுக்கிறோம். Suppose the government offers 10 lakhs of rupees as compensation money if anyone spits on your face. உதாரணமாக யாராகிலும் வந்து உன்னுடைய முகத்தில் துப்புவார்கள். அப்படி துப்புவதை நீ ஏற்றுக்கொண்டால் உனக்கு 10 லட்சம் ரூபாய் துப்பினால் 10 லட்சம் ரூபாய் உனக்கு தரப்படும் என்று சொல்லி அரசாங்கம் சொல்லுமே ஆகில், you're walking on the road, நீங்கள் தெருவில் நடந்து கொண்டிருக்கிறீர்கள், someone spits on your face, திடீரென்று ஒருவர் உங்கள் முகத்தில் துப்பி விடுகிறார். will you get angry with him? அவனிடத்தில் உடனே உங்களுக்கு கோபம் வந்து விடுமா? How dare you do this? எவ்வளவு தைரியம் என்மேல் இப்படி செய்து விட்டாய்? You won't say that. நீங்கள் அப்படி சொல்ல மாட்டீர்கள். You'll go and hug him and say, thank you so much, I was waiting for someone to spit on me. அவரிடத்தில் ஓடி போய் அவரை கட்டி தழுவிக்கொண்டு, மிக்க நன்றி, இப்படி யாரும் செய்ய மாட்டார்களா என்று நான் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். If you want, I'll give you 1 lakh. உனக்கு வேண்டுமானால் நான் 1 லட்சம் ரூபாய் கூட தருகிறேன். In the same way, அதே வண்ணமாக, when God has promised us so much of glory, we have lost a vision of what we are going to get up there in eternity, and we are murmuring about the suffering that we are going through here. தேவன் நித்தியத்திலே நமக்கு எவ்வளவுக்கு அதிகமான மகிமை நமக்கு வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார், அதை நாம் பெற்றுக்கொள்வதற்கு, அதை குறித்து நாம் தரிசனம் செய்வதற்கு மாறாக இந்த உலகத்தில் இருக்கிற உபத்திரவத்திலேயே நாம் முறுமுறுக்கிறோம். Isn't it shameful? அது மிகவும் வெட்கமான காரியம் அல்லவா? We should be rejoicing in suffering. நாம் பாடுகளிலே களிகூற வேண்டும். One day, one boy preached the gospel to 3 students in a college. ஒரு நாள் ஒரு பையன் தன்னுடைய கல்லூரியில் இருக்கிறதான 3 சக மாணவர்களுக்கு அவன் வேதத்தை குறித்து பிரசங்கித்தான். Those 3 boys took water baptism.
அந்த 3 சகோதரர்களும் தண்ணீர் ஞானஸ்நானம் எடுத்துக்கொண்டார்கள். They belonged to another religion. அவர்கள் வேறு மதத்தை சேர்ந்தவர்கள். So the college management came to know about it and said, we must make an inquiry. How can this be done? கல்லூரி நிர்வாகம் இதை அறிய வந்தபடியினாலே உடனடியாக அவர்கள் சொன்னார்கள், இதை குறித்து நாங்கள் விசாரணை நடத்த வேண்டும். எப்படி நீ இப்படி செய்யலாம்? So the boy got very scared. The boy who told the gospel to those other 3. சுவிசேஷத்தை மற்ற 3 பேருக்கு அறிவித்த அந்த தம்பி பயந்து போனான். He went to one of the pastors of our mission. நம்முடைய சபையை சேர்ந்த ஒரு பாஸ்டர் இடத்துல அவன் போனான். Pastor, please pray for me. They are saying that I might even get kicked out of the college. பாஸ்டர் எனக்காக ஜெபம் பண்ணுங்கள், என்னை கல்லூரியிலிருந்தே வெளியே விரட்டி அடிக்க போகிறார்கள். பாஸ்டர் சொன்னார், when people rise up against you and speak evil against you falsely, the Bible says leap for joy. Doesn't say go and get prayed for by a pastor. வேதம் சொல்லுகிறது, உனக்கு விரோதமாக ஜனங்கள் உன்னை தவறாய் குற்றம் சாட்டும் பொழுது leap for joy, சந்தோஷப்படுங்கள். leap for joy, துள்ளி குதியுங்கள். சந்தோஷத்திற்காக துள்ளி குதியுங்கள். It doesn't say go and get prayed for by a pastor. அங்கே போய் அவர்கள் பாஸ்டரிடத்தில் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லவில்லை. So that pastor didn't pray for that brother. அந்த சகோதரனுக்காக பாஸ்டர் ஜெபிக்கவில்லை. You are supposed to leap for joy. At this time you are coming for prayer. நீ சந்தோஷத்துக்காக துள்ளி குதிக்க வேண்டுமே, மாறாக ஜெபிக்க வந்திருக்கிறாயே. See how our attitude is wrong towards suffering. பாடுகளை குறித்த நம்முடைய கண்ணோட்டம் எவ்வளவு தவறாய் இருக்கிறது பாருங்கள். We should be rejoicing. God has given us the privilege to suffer. நாம் சந்தோஷப்பட்டு களிகூற வேண்டும். பாடுபடும்படிக்கு தேவன் நமக்கு தருணத்தை தந்திருக்கிறார். Now in the days we suffer, நாம் பாடுபடுகிற அந்த நாட்களிலே there is a way we can suffer meaningfully. நாம் அர்த்தமுள்ளதாக அந்த பாடுகளை அனுபவிக்க முடியும். We are not just supposed to sit there and allow the devil to shoot arrows and bear it all. அங்கே உட்கார்ந்து கொண்டு சாத்தான் பிசாசானவன் எல்லா அம்புகளையும் எய்யும்படிக்கு அப்படியே நாம் பொறுத்து கொண்டு உட்கார வேண்டியதல்ல. What does the Bible say? வேதம் என்ன சொல்கிறது? They passing through the valley of tears convert that valley of tears into a well. அவர்கள் தங்களுடைய கண்ணீரின் பள்ளத்தாக்குகளை ஊற்றாய் மாற்றுகிறார்கள். So a Christian should have the ability to go through suffering and convert that suffering into a very productive, useful situation. ஒரு கிறிஸ்தவன் அப்படிப்பட்டதான பாடுகளினூடாய் கண்ணீரின் அந்த சம்பவங்களினூடாய் போகும் பொழுது அவை கண்ணீரின் பள்ளத்தாக்குகளை அவன் நன்றாக மாற்றிக்கொள்ள வேண்டும், நீரூற்றாக மாற்றிக்கொள்ள வேண்டும். So there is a saying in English. ஆங்கிலத்தில் இப்படி ஒரு பழமொழி உண்டு. The wind and the waves are always on the side of the ablest navigators. In other words, when a ship is traveling in the sea, மற்ற வார்த்தைகளில் ஒரு காற்றும் அடிக்கிற புயல் எல்லாமே ஓட்டுகிற அந்த மாலுமிக்கு சாதகமாக இருக்கிறது என்றுதான் ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிறது. If the ship captain or the navigator is a good navigator, he will never say the waves are against me, the wind is against me. Whichever direction the winds blow or the waves beat, he will use the wave, he will use the wind to keep going forward. That's a clever navigator. ஒரு திறன் வாய்ந்த ஞானமுள்ள கப்பலோட்டி மாலுமி அப்படி இருப்பாரேயாகில் எப்படிப்பட்ட காற்று அடித்தாலும் எப்படிப்பட்ட புயல் எதிராய் வந்தாலும் அவைகளை தனக்கு சாதகமாக மாற்றிக் கொள்ளுகிறான். He will never say it's against me. இது எனக்கு விரோதமாய் வருகிறது என்று அவன் சொல்லவே மாட்டான். In the same way, we should become able Christians who know how to use our sufferings to progress forward. அதே வண்ணமாக நாமும் திறன் வாய்ந்த கிறிஸ்தவர்களாக எப்படி நம்முடைய பாடுகளை நம்முடைய வளர்ச்சிக்காக பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நாம் அறிந்திருக்க வேண்டும். There is another story of a Christian girl. ஒரு கிறிஸ்தவ சகோதரியை குறித்து மற்ற ஒரு கதை உண்டு. She was regular to church. அவள் சபைக்கு ஒழுங்காக வந்து கொண்டிருந்தாள். One day she went swimming. ஒரு நாள் அவர் நீச்சலுக்காக போயிருந்தாள். She jumped from the diving board. அவள் மேலிருந்து அந்த குதிக்கக்கூடியதான் அந்த இடத்திலிருந்து நின்று குதிக்கும்படியாக நின்று கொண்டிருந்தாள். Her name is Joni Erickson. அவளுடைய பெயர்தான் யோனி எரிக்சன். She dived into the water. அவள் தண்ணீருக்குள்ளே மறித்து தண்ணீருக்குள்ளே குதித்து and she didn't come out. வெளியே வரவே இல்லை. All wondering what's happened to her. எல்லாரும் பார்த்து என்ன நடந்தது என்று யோசித்து பார்த்தார்கள். She went inside, head down, hit a rock
a rock hit her head and she collapsed under the water. அவள் மேலிருந்து தாவி குதித்தபடினாலே நேராக அவள் தலை தண்ணீருக்கு அடியிலே போய் பெரிய பாறையிலே மோதி அங்கே அப்படி நின்று விட்டது. She collapsed there under the water. அந்த தண்ணீருக்குள்ளே அவள் மாண்டு போனாள். And immediately people rescued her. உடனடியாக ஜனங்கள் ஓடி போய் அவளை மீட்டெடுத்தார்கள். Doctor said that you can't recover, you will be paralyzed all the days of your life. அப்பொழுது வைத்தியர் அவரிடத்தில் சொன்னது, நீ இனிமேல் எழுந்திருக்க முடியாது, உன் வாழ்நாள் எல்லாம் நீ பக்கவாதத்தில் தான் கிடக்க வேண்டும். She could travel on a wheelchair, that's all. அவளால் அந்த நாற்காலி வண்டியில் உட்கார்ந்து நாற்காலி ஓட்டுகிற அந்த வண்டியில் தான் செல்ல முடியும். But you know her testimony. ஆனால் உங்களுக்கு தெரியுமா அவளுடைய சாட்சி என்ன? She didn't waste her time. அவள் தன்னுடைய நேரத்தை வீணாக்கவில்லை. What's this God doing to me? தேவன் என்ன எனக்கு செய்திருக்கிறார் பாருங்கள். If I had hands and feet, if I could walk, I could have done so much. எனக்கு மட்டும் நன்றாக கைகளும் கால்களும் நன்றாய் வேலை செய்யுமானால் நான் எவ்வளவோ செய்திருப்பேன். My young days, why did God spoil? Why is God so cruel? வாலிப நாட்கள் தேவன் ஏன் இப்படி சித்திரவதை செய்கிறார்? என்ன தேவன் செய்கிறார்? This is the argument of human intelligence. இதுதான் ஒரு மனிதனுடைய ஞானத்திலிருந்து வருகிறதான தர்க்கமாய் இருக்கிறது. But this young girl in the wheelchair did not waste her time. ஆனால் இந்த வாலிப பெண் இந்த தள்ளு வண்டியில் உட்கார்ந்து இருக்கிறாளே, அவள் தன்னுடைய நேரத்தை அவசரப்படுத்தவில்லை. She started a ministry. அவள் ஒரு ஊழியத்தை தொடங்கினாள். Joni and Friends, that's the ministry. அவளுடைய ஊழியத்தின் பெயர்தான் யோனியும் அவள் நண்பர்களும். She started a radio program. அவள் ஒரு ரேடியோ புரோகிராமை தொடங்கினாள். And that radio program became useful for thousands of people all over the world. அந்த ரேடியோ காட்சியின் மூலமாக உலகத்திலிருந்து ஆயிரக்கணக்கான பேரை அவளால் ரட்சிக்க முடிந்தது. Not only that, அது மாத்திரமல்ல, she got donations from different people. Different people came to know about her, gave her money. She bought 25,000 wheelchairs for invalids all over the world. அது மாத்திரமல்ல, அவளுடைய ஊழியத்தை நிமித்தமாக பல்லாயிரக்கணக்கானோர் அவளுக்கு அதிகமான பணத்தை அன்பளிப்பாக அனுப்பினார்கள். அந்த அன்பளிப்பினாலே 25,000 நாற்காலி வண்டிகளை அவள் வாங்கி உலகத்தின் பல இடங்களில் அதை தந்திருந்தாள். Not only that, அது மாத்திரமல்ல, she started a home to accommodate orphans and disabled people. பெற்றோரால் கைவிடப்பட்ட இப்படி முடியாம ஊனமுற்ற அநேகருக்காக ஒரு வீடையும் அவள் ஆயத்தப்படுத்தினாள். Not only that, அது மாத்திரமல்ல, she acted in a movie which was the testimony of her own life. அவள் தன்னுடைய ஜீவித்தின் சாட்சியை ஒரு சினிமாவாக நடித்தும் காட்டினாள். Not only that, அது மாத்திரமல்ல, she learned how to paint with her teeth, and many world famous paintings came out of her brushing with her teeth. அவளுடைய பற்களினாலே நன்றாக படங்களை வரையக்கூடிய அளவிற்கு அவள் திறனுடையவளாய் உலகத்திலே மிகவும் பிரபலமான படங்களை வரைந்து அதை விற்கக்கூடியவளாக இருந்தாள். Not only that, அது மாத்திரமல்ல, she has written more than about 30 books. 30க்கும் மேற்பட்ட புத்தகங்களை அவள் எழுதினாள். Just imagine, யோசித்து பாருங்கள். she should have wasted her life and say, God hates me, I hate God, I don't believe in God, and let me die like this. அவள் காலத்தை அப்பிரயோஜனமாக்கி, நான் தேவனை வெறுக்கிறேன், தேவன் என்று ஒருவரை நான் நம்பவில்லை என்று அவள் ஜீவனை விட்டிருக்க வேண்டும். But I heard her personally saying with my ears. என்னுடைய சொந்த காதுகளினாலே அவள் சொல்றதை நான் கேட்டிருக்கிறேன். She said, அவள் சொன்னாள், the stones of Solomon's temple were chipped outside and brought inside as ready-made stones. சாலமோனின் ஆலயத்தின் கற்களானவைகள் வெளியே அனுப்பப்பட்டு புடமிட்டு மறுபடியுமாக பனி தீர்க்கப்பட்டு கரை தீர்க்கப்பட்டு பனி தீர்க்கப்பட்டு திரும்பவுமாக அவைகள் கொண்டு வரப்பட்டன. as ready-made stones. ஆயத்தமான கற்களாய் கொண்டு வரப்பட்டன. In the same way, அதே வண்ணமாக God is chipping me. தேவன் என்னை செதுக்கி கொண்டிருக்கிறார். But when I go there, I'm going to be a ready-made stone. நான் அங்கு போகும் பொழுது நான் பனி தீர்க்கப்பட்ட கல்லாய் போவேன். I'm not going to be on a wheelchair in heaven. நான் பரலோகத்திலே அந்த உட்காரு வண்டியிலே நான் இருக்க போகிறதில்லை. Not only that, you know what she said? அது மாத்திரமல்ல, அவள் என்ன சொன்னாள் தெரியுமா? Because I'm on a wheelchair, I'm doing so many ministries. நான் இந்த தள்ளு வண்டியில் உட்கார்ந்திருக்கிறபடியினாலே தான் இத்தனை ஊழியங்களை செய்கிறேன். But if I was not on a wheelchair, if I was all right, I would have got married
and I may have got divorced, I may have gone through so much of dissatisfaction in my life. Who knows what would have happened? நான் நன்றாக இருந்திருப்பேனே ஆகில் விவாகம் செய்திருப்பேன், பின்பு விவாக ரத்துமா இருக்கும், அநேக அதிருப்திகள் என் வாழ்க்கையில் வந்திருக்கும், என்ன நடந்திருக்கும் யாருக்கு தெரியும்? So I thank God for permitting this disaster in my life. இப்படிப்பட்டதான ஒரு பெரிய கோரத்தை தேவன் எனக்கு அனுமதித்தபடியினாலே நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். Now compare such people with our suffering. அப்படிப்பட்டதான ஜனங்களோடு கூட நம்முடைய பாடுகளை நாம் ஒப்பிடுவோமாக. We are sitting and sulking, denying God, questioning God, blaspheming God, wasting our time. நாம் உட்கார்ந்து கொண்டு தேவனை கேள்வி கேட்டு, தேவனை தூஷித்து, தேவனை அவதூறாய் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். We say, we are the best church in the world. நாம் சொல்லுகிறோம் இந்த உலகத்திலேயே மிகவும் சிறந்த சபை எங்களுடைய சபை. Thank God for the teachings He has given us. தேவன் நமக்கு தந்ததான போதனைகளுக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். But how are we living? ஆனால் நாம் எப்படி ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம்? How are we accepting the sufferings Jesus is allowing in our lives? இயேசு நம்முடைய வாழ்க்கையில் அனுமதித்திருக்கிற பாடுகளை நாம் எப்படி ஏற்றுக்கொள்கிறோம்? Shall we close our eyes? நாம் நம்முடைய கண்களை மூடுவோம். There are only a few days left in this world. இந்த உலகத்தில் இன்னும் கொஞ்ச நாட்களே இருக்கிறது. When you and I get to heaven, there's going to be no more sufferings in heaven. நீயும் நானும் பரலோகம் செல்லும் பொழுது அங்கே இனி பாடு இல்லை. You and I have the privilege to suffer only in this world. இந்த உலகத்தில் தானே பாடு அனுபவிக்கிறதான அந்த தருணம் உனக்கும் எனக்கும் மாத்திரமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. So in the few days that are left, let us give our lives to suffering. கிடைக்கப்பட்ட அந்த கொஞ்ச நாட்களுக்கு உண்மையாகவே அந்த பாடுகளுக்கு நாம் ஒப்பு கொடுப்போமா? Don't run away. ஓடி போக வேண்டாம். Don't find a way of escape. தப்பித்துக் கொள்ள வழியும் எதிர்பார்க்க வேண்டாம். Don't use shortcut methods. குறுக்கு வழியினை உபயோகிக்க வேண்டாம். Drink the cup of suffering fully, drink it well. பாடுகளின் பாத்திரத்தை முழுமையாக குடிப்பாயாக, நன்றாய் குடிப்பாயாக. The grace of Jesus shall be with you. இயேசுவின் கிருபை உன்னோடு கூட இருப்பதாக. Eternal glory is awaiting you. நித்திய மகிமை உனக்காக காத்துக் கொண்டிருக்கிறது. Very soon Jesus is going to appear in midair. அதி சீக்கிரத்தில் இயேசு மத்திய வானத்தில் வெளிப்படுவார். Jesus who suffered for mankind is going to appear. மனிதனுக்காக பாடுபட்ட அந்த இயேசு வெளிப்படுவார். And who is going to be taken up? யார் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள்? Those who use the sufferings of their lifetime. யாரெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையிலே கிடைத்த பாடுகளை பிரயோஜனம் செய்து கொண்டார்களோ. Those who carried their cross till the end. முடிவு வரை யார் தன்னுடைய சிலுவையை சுமந்து கொண்டு போனார்களோ. Those who have grown in the character of Christ. யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் அந்த சுபாவத்தில் வளர்ந்து இருந்து கொண்டிருந்தார்களோ. Those who have not murmured or blasphemed in their sufferings. பாடுகளின் மத்தியிலே யார் தேவனை முறுமுறுக்காமல் அவதூஷணம் பேசாமல் இருந்தார்களோ. He is waiting for such people. அப்படிப்பட்டவர்களுக்காக அவர் காத்துக் கொண்டிருக்கிறார். Well done, thou good and faithful servant. உண்மையும் உத்தமமுள்ள ஊழியக்காரனே, நல்லது. Enter thou into the joy of thy Lord. உன்னுடைய தேவனுடைய சந்தோஷத்தில் நீ பிரவேசி. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பற்றிடும் கனலேறி சோதனை வேளை புதுமையின் வெண்ணீர் திகையாமலே பற்றிடும் கனலேறி சோதனை வேளை புதுமையின் வெண்ணீர் திகையாமலே கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் நாளில் பாடுகள் சகித்தோரே மகிழ்ந்திடுவார். கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் நாளில் பாடுகள் சகித்தோரே மகிழ்ந்திடுவார். இக்காலம் துணிக்கும் நேரம் இயேசுவை காண்போம் நேரம். இக்காலம் துணிக்கும் நேரம் இயேசு